மாய் யாருக்கு மிளகாத்தூள் கேட்டுருங்களா யாருன்னா? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியே கிளைமேட் காமிச்சேன். நல்லா மழை பெய்கிற மாதிரி வந்து திடீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஒரு அனலாக தான் இருக்குது. இப்போ நைட்டு அடிக்கடி கரண்ட் போகுது. உங்கள் வீட்டில் கரண்ட் போதா? வெயில் காலம் வந்தாலும் இனிமேல் கரண்ட் போயிட்டு தான் இருக்கும். ஏன் மிளகாத்தூள் கேட்டேன்னா, லோக்கல்னால் நான் எத்தனை கொடுத்துருவேன். ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்துச்சுன்னா அது லோக்கலாக கொரியர் பண்ணமா தான் கேட்டேன். இன்றைக்கி யார் கேட்டிருக்கிறது? 3 பாக்கெட் பண்ணி வச்சுருக்கேன் கோயம்புத்தூளை. ஹைதராபாத்தா? பரவாயில்ல. நம்ம வீடியோஸ் வந்து எல்லா மூல முடுக்கலையும் போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நாங்கள் பண்ணுற ப்ராடக்டை ஹைதராபாத்து, பெங்களூரு, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு எங்களால் போக முடியலனா கூட ஆக்சுவலாக அந்த பேக்கெட்லாம் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளால தான் எங்கேயும் போக முடியாது. நான் பேக்கிங் எப்படின்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து கிளியராக காமிக்கிறோம் பாருங்கள். பெரிய பேக்கெட் இதுதான் பேக்கிங். இது வந்து நீங்கள் வந்து பாட்டிலில் கிட்டில் போடணும் அவசியமே கிடையாது. அது கை காமி செஞ்சு காமி. அது மேலே ஒரு கிராக் இருக்குது. ஆக்சுவலாக ஜிப்லாக் கவர் இங்கே வரைக்கும் கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஜிப் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு வசதி. பேக்கிங் பக்காவாக இருக்குது பாருங்கள். திடீர்னு ஒரே பார்ட்டி இவ்வளோ கேட்டிருக்காங்க. ஒரே சப்ஸ்கிரைபர் 1 kg தாங்க கேட்டிருக்காங்க. 1 kg தானே இது? ஆமாங்க. ஒரு பேக்கெட் வந்து இது வந்து ஆக்சுவலாக 500 பேக் தான். ஆனால் இதில் பிடிக்க மாட்டேங்குது 500. ஸோ இதில் 400 போட்டு 200 400 அதான் பார்த்தேன். என்னடா 3 பேக்கெட் 1 கிலோ போட முடியல சொல்ல 400 200 போட்டிருக்கு. நல்லா இருக்குது பாருங்கள். பாக்கெட் நல்லா இருக்கா பாருங்கள். ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு 1 kg கவர் வந்து என்ன ஆக்சுவலானா அதில் பிடிக்க மாட்டேங்குது 1 kg ஃபுல்லாகவே. ஸோ இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் எது கேட்டேன்னா, இங்கே லோக்கல்லாம் நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். கீழ்கட்டாலே பள்ளிக்கரணை வேலைச்சேரி மேடோக்க நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். அதான் கேட்டேன் நான். சரி, ஓகே. வாங்காதவங்க ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மட்டும் கிடையாது. சாம்பார் தூள் இருக்குது, ரசத்தூள். ஒன்றும் இல்லைங்க, ரசத்தூள் மட்டும் வாங்க. ரசத்தூள் வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் இவங்க சொந்தமாக வீட்டில் ஹோம்மேட் ப்ராடக்ட். ஓகே, எல்லாமே ஹோம்மேடு தான். எல்லாமே ஹோம்மேடு தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போது ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா பேக்குமே இப்போ தான் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்லி அவைலபிள் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி மேடு வேறு, ஹோம்மேடு வேறு. நாங்கள் வீட்டு சமையல் மாதிரியே இருக்கும். மழை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.